அனைவருக்கும் வணக்கம். நாளை முதல் அமெரிக்காவுடைய 50% வரி, இந்தியாவுக்கான தண்டனை வரின்னு சொல்லியிருக்குது இல்லையா, அந்த வரி ஆரம்பம் நண்பர்களே. இந்த விஷயம் நாளை தொடங்குகிற அதே வேளையில் இந்தியா அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகளை ஊதி தள்ளி இருக்குது அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லை, அதற்கு மாற்றாக இந்தியா வேறொரு புதிய வியூகமே வகுக்க ஆரம்பிச்சிருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அது என்ன வியூகம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க நண்பர்களே, வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னாலோ, அல்லது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலோ, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கன் இருக்குது இல்லையா, அந்த பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, இன்றைய சுவாரஸ்யமான வீடியோவுக்கு போகலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரையும் பாதிக்கக்கூடிய பல தகவல்கள் இதில் அடங்கி இருக்குது. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நாளை ஆகஸ்ட் 27, நாளை விடிய காலை முதலாக, நான் சொல்கிறது அமெரிக்க டைம் படி, அமெரிக்காவுடைய ஈஸ்டர்ன் டைம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அமெரிக்க டைம் படி நாளை முதல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்கள் அனைத்துக்கும் 50% இறக்குமதி வரியை விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சார் இல்லையா, அது வந்து நாளையிலிருந்து நடைமுறைக்கு வருது. ஏற்கனவே கடந்த 2-3 வாரங்களாகவே 25% வரி நடைமுறைக்கு வந்துருச்சு நண்பர்களே. நாளை முதல் அது தண்டனை வரியாக கூடுதல் 25% சேர்த்து 50% வரியாக போகுது. இதற்கான நோட்டீஸை அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி வந்து இந்திய அரசாங்கத்துக்கு வழங்கி இருக்குது. அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ரஷ்யாவின் மூலமாக ஏற்படுகிற த்ரெட்டை, அதாவது பாதிப்புகளை, யுக்ரைன் போர் இருக்கு இல்லையா, அதனுடைய பாதிப்புகள், ரஷ்யாவின் மூலமாக அமெரிக்காவுக்கு ஏற்படுகிற இந்த பிரச்சனைகளை, பாதிப்புகளை எதிர்கொள்ளும் விதமாக இந்தியாவின் மீது நாங்கள் 50% இறக்குமதி வரியை விதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது நாளை முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாளை அமெரிக்காவுடைய ஈஸ்டர்ன் டைம்னு சொல்கிறாங்களே, அந்த நள்ளிரவு 12:01 முதல் இது நடைமுறைக்கு வருது. அதற்கு முன்பு வரைக்கும் அமெரிக்காவில் ஏற்கனவே விற்கப்பட்ட பொருள்கள், அமெரிக்காவுடைய வேர்ஹவுசஸ் இருக்குது இல்லையா, அதிலிருந்து வெளியில் வந்துவிட்ட பொருட்கள், அதுவும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு அனுப்புவதற்காக கப்பலில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற சரக்குகள் எல்லாவற்றுக்குமே இந்த 50% வரி விலக்கு கொடுக்கிறோம். அதற்கு பிறகு எந்த சரக்கு அமெரிக்காவுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் கப்பலில் ஏற்றுனீங்கனாலும் அதுக்கு 50% வரி போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்குது. போன வாரம் கரூருக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் நண்பர்களே. அங்கே என்னுடைய நண்பர்கள் பலரிடையும் பேசும்போது அதில் பலரும் ரொம்பவுமே இது தொடர்பாக வருத்தப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கரூர்லேருந்து ஏற்றுமதி ஆகிற டெக்ஸ்டைல் பொருட்கள் இருக்குது இல்லையா, அந்த டெக்ஸ்டைல்ஸில் கிட்டத்தட்ட 30% அமெரிக்காவுக்கு தான் போகுது. அதனால் கரூருக்கு இது ஒரு பெரும் பாதிப்பாக வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவை தான் மேஜர் மார்க்கெட்டாக வச்சிருக்கிற நிறைய நிறுவனங்களுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்குது. அமெரிக்காவுக்கு வந்து கணிசமான போர்ஷன், இப்போ நாம் ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறோம், நம்மளது வந்து கணிசமான போர்ஷன் அமெரிக்காவுக்கு போகலை, வேறு நாடுகளுக்கு போகுது. கொஞ்சம் தான் அமெரிக்காவுக்கு போகுதுன்னா கூட பாதிப்பு கம்மியாக இருக்கும். முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னாலோ, அல்லது நம்மளுடைய நிறுவனத்தின் பெரும்பாலான பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகுது அப்படின்னா இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டாங்க நண்பர்களே. அதே போல் மேலும் பல நண்பர்களிடம் பிற ஊர்களில், திருப்பூரில், ஈரோடில் எல்லாம் பேசும்போது கூட இந்த டெக்ஸ்டைல்ஸ் தொடர்பாக அவங்களுக்கு அமெரிக்க மார்க்கெட்டை இழக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறதை நாம் உணர முடியுது. அதே சமயத்தில் இதற்கு பாரதம் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸை நாம்
உருவாக்குவதற்கான கடும் முயற்சிகளில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ரஷ்யா மட்டும் இல்லை, சீனாவும் கூட இந்தியாவுக்கான டெக்ஸ்டைல் மற்றும் பிற பொருட்களுக்கான தங்களுடைய மார்க்கெட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஒன்று, அப்படி நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டோம்னா அமெரிக்கா ஹஸ் லாஸ்ட் அஸ் ஃபார் எவர் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இப்போ நாம்ளே ஒரு பொருள் இருக்குது, நாம் ஒரு கஸ்டமருக்கு நல்ல லாபம் வச்சு கூட விற்றுக்கிட்டு இருக்கிறோன்னு வைங்களேன், திடீர்னு அந்த கஸ்டமர் எனக்கு வேண்டான்னு முரண்டு பிடிச்சாருன்னா கொஞ்ச காலம் நம்ம கஷ்டப்பட போகிறது உறுதி தான். அதே சமயத்தில் நாம் உருண்டு பிறண்டு வேறு கஸ்டமர்களை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு இவர் திரும்பி வந்தால் கூட நமக்கு இவர் மீது நம்பிக்கையும் வராது, இவருக்கு நம்ம பழைய ரேட்டுக்கு கொடுக்கவும் மாட்டோம். கரெக்டாக நான் சொல்கிறது? அதனால் அமெரிக்கா ஹஸ் லாஸ்ட் இந்தியா ஃபார் எவர் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் மட்டுமல்ல, அமெரிக்கா இந்தியர்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டதே அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்களே, ட்ரம்ப்புடைய கேபினட்டில் இருக்கிற பலரே ட்ரம்ப்பை எச்சரிச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இது நாளையிலிருந்து நடைமுறைக்கு வருது நண்பர்களே. அந்த பாதிப்புகள்லாம் ஒரு புறம் இருக்க, இது ஒரு வர்த்தக பாதிப்போட நிற்காம உலக பூகோள அரசியலையே மாற்றி அமைச்சிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. இத்தனை நாட்களாக மாற்றி அமைக்க போகுது ட்ரம்ப் இப்படி பண்ணுறாரு, இந்தியா சைனா எல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு அமெரிக்கர்கள் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது நிலைமை முழுசுமாக மாறிடுச்சு அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்த 2 நாட்கள் கழித்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பானுக்கு அரசுமுறை பயணமாக கிளம்புறாரு. அங்கே 2 நாட்கள் பயணித்த பிறகு அங்கிருந்து நேராக சீனாவுடைய தலைநகரான பெய்ஜிங்குக்கு போகிறாரு. அங்கே ஸ்கோ உச்சி மாநாடில் கலந்துக்க போகிறார் நண்பர்களே. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த அமைப்பில் இன்றைக்கு அமெரிக்கா தன்னுடைய பெரிய எதிரிகளாக கருதுகிற ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய 3மே அதில் உறுப்பினர்கள். இந்த 3 தலைவர்களுமே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், அதுக்கப்புறம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகிய 3 தலைவர்களுமே அங்கே சந்திக்க போகிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து மீண்டும் முன்பு ஒரு முறை ஒரு வியூகம் ஒன்று அமைச்சாங்க நண்பர்களே. அது என்னன்னா, இந்த பிரிக்ஸுக்கு முன்னாடியே கூட ஆர்ஐசின்னு சொல்லுவாங்க, அதை ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 3 நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டாக ஒரு துருவமாக செயல்பட வேணும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு வியூகம் ஒன்று வகுத்தாரு. அதில் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ தான் சீனா இந்தியாவின் மீது பிரச்சனையை கிளப்பி அந்த நட்புறவை கெடுத்தது. அந்த ஆர்ஐசியும் முடிஞ்சு போச்சு, பிரிக்ஸுமே ஒரு செயலிழந்த ஒரு அமைப்பாக மாறினதை பார்த்தோம். ஆனால் இப்பொழுது மீண்டும் ஆர்ஐசியை உயிர்த்தெழ செய்திருக்கிறாங்க. மீண்டும் ஆர்ஐசியை உயிர்த்தெழ செய்த புண்ணியம் யாருக்கு? நம்ம கைப்புள்ள கிறுக்கன் ட்ரம்ப்புக்கு தான் சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ட்ரம்ப் மோடி தான் கேட்டதுக்கு விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாருங்கிற கோபத்தில் இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க இந்தியா இந்த பக்கம் முறுக்கிக்கிட்டு வியூகங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டே வருது. இந்தியாவுடைய மின்னல் வேக வியூக மாற்றத்தை கண்டு அமெரிக்கர்கள் மட்டுமல்ல ஐரோப்பியர்களும் ஆடி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் உலக போருக்கு பிறகு இந்தியா பெரிய அளவில் ஐரோப்பிய நாடுகளை, அமெரிக்காவை எதிர்த்ததே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. நாம் நமக்கு ஏன் வம்புன்னு வேணா விலகி இருப்போம், அல்லது பிரச்சனையே வேண்டான்னு வேணா வாய மூடிட்டு இருந்திருப்போம். ஆனால் நாம் அவங்களுக்கு அடிமையாக இல்லைன்னா கூட அவர்களுடைய தயவு கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்குது. அவர்களை நாம் எதிர்த்து கொண்டதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழ். ட்ரம்ப்பு தான் என்னமோ உலகத்தை ஆட்டி படைக்கிற மாதிரியும், முன்பு சில அமெரிக்க அதிபர்கள்லாம் இருந்தாங்க. அன்றைக்கு 2ஆம் உலக போர் முடிஞ்ச பிறகு அமெரிக்கா கோலோச்சிய காலம், ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியனும் வீக்கான பிறகு பார்த்தோம்னா அப்பொழுது இருந்த அமெரிக்க அதிபர்கள்லாம் ஆடாத ஆட்டம் ஆடுனாங்க. என்னமோ தாங்க இப்படின்னு சொடக்குனா சூரியனே நாளை காலையில் உதிக்காதுங்கிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் இப்போ ட்ரம்ப்பு நம்ம எல்லாம் நடத்துகிறத நாமெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இந்தியர்கள் பலரும்
நான் சொல்கிறது இந்திய தலைவர்கள் மட்டும் இல்லை, மக்களே இப்பொழுது அமெரிக்காவின் மீது அவநம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, அமெரிக்காவை வெறுக்கவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் உண்மை. இப்படி நம்பிக்கை துரோகம் செய்கிற அமெரிக்காவை விட ரஷ்யா 100 மடங்கு மேல் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்குது நண்பர்களே. இந்த ஸ்கோ உச்சி மாநாட்டில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் ரஷ்ய அதிபர் புட்டினையும் கவனிக்கிறதுக்கு, அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கறதுக்கும், அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கும், அவங்களோடு கூட்டாக ஒரு மீட்டிங் போடுவதற்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் நிறைய ஏற்பாடுகளை, விமர்சையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் இந்தியாவோடு கைகோர்த்து கொண்டு பல புதிய திட்டங்களை சீனா அறிவிக்கக்கூடும். அதே மாதிரி இந்தியாவும் சீனாவும், ஏன் ரஷ்யாவும் கூட இணைந்து பல ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த ட்ரம்ப்பை சும்மா விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் எழுப்புகிற கோரிக்கையாக இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள்னா அமெரிக்க மக்களுடைய ஆதரவு ட்ரம்ப்புக்கு இருக்காங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. நீங்களே நெட்டில் போய் தேடினீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோக்களை பார்க்கலாம். எப்படி இந்த கடந்த 15 நாட்களுக்குள்ளாக அமெரிக்காவில் விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்குது. 25%, 50% இல்லை, சில பொருட்கள்லாம் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இங்கேருந்து ஆசியாவிலேருந்து போக அரிசி போன்ற பொருட்கள், இந்தியாவிலேருந்து போகிற பொருட்கள் மட்டுமல்ல, ஆசியாவிலேருந்து போகிற பொருட்கள், மெக்சிகோ, பிரேசில் போன்ற நாடுகள்லேருந்து போகிற பொருட்கள்லாம் பயங்கரமாக விலையேறிடுச்சுன்றாங்க. இதனால் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டால் அவங்க நாட்டு மக்களே கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் ட்ரம்ப்பு ஒன்று இறங்கி வந்தே ஆகணும், இல்லை அப்படின்னா அவரை பதவி இறக்கம் செய்து மக்கள் ஓட விரட்டுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும், கூடிய விரைவில் நடக்கும். நாம் பொறுமையாக காத்திருப்போம் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.